லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 8வது சுற்று விறுவிறுப்பு. சீரிபாயும் காளைகளுடன் மல்லு கட்டும் வீரர்கள். புதுக்கோட்டை மாடு புடிச்சு பாரு, செவலக்கால புடிச்சு பாரு. ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராக OS ஷர்மிளா நியமனம். அண்மையில் காங்கிரஸில் இணைந்த நிலையில் கட்சி மேலிடம் அறிவிப்பு. ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றம். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உயர்நீதிமன்றத்தில் மனு. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தல். குறளோவிய தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் பதிவு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே எருதுவிடும் விழா. 100க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்பு, ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு. பழனி முருகன் கோயிலுக்கு அனுமதியின்றி செல்போன்களை கொண்டு வந்த பக்தர்களுக்கு அபராதம் விதிப்பு. அபராதத்துக்கான ரசீது தரப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு கோயில் நிர்வாகம் மறுப்பு. மதுராவில் கிருஷ்ண ஜென்ம பூமியை ஒட்டியுள்ள ஷாஹி ஈதா மசூதியை ஆய்வு செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நிறுத்தம். அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி. ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் அறிவிப்பு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.